இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழு வழியாக தினம் ஒரு பாடல் என்ற சிந்தனையோடு வாருங்கள் ஆராதிப்போம். இந்த நாளிலும் கூட புதுப்பிக்கப்படும் மனித இயல்பை குறித்து கொலோசியர் திருமுகம் 3ஆம் அதிகாரம் மிக அழகாக சொல்வது 1ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகை சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் என்று சொல்லி கொலோசியர் 3:14 சொல்வது, இவை அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள், அதுவே இவை அனைத்தும் பிணைத்து நிறைவு பெற செய்யும் என்ற சிந்தனையோடு வாருங்கள் ஆராதிப்போம். நாதா நாதா நீ வா வா வா, இயேசுவே நாதா நீ வா வா வா, பாலைவனம் போல் என் வாழ்வு இருக்க பசுமையாய் என்னில் நீ வா வா, பாலைவனம் போல் என் வாழ்வு இருக்க பசுமையாய் என்னில் நீ வா வா, நாதா நாதா நீ வா வா வா, இயேசுவே நாதா நீ வா வா வா. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கு செய்ய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அழுவாரோடு அழுவதில்லையே, சிரிப்பாரோடு சிரிப்பதில்லையே. கொலோசியர் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மிக அழகாக சொல்கிறது, அவரது அன்பிற்குரிய இறைமக்களாகிய நாம் அதற்கு செய்ய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள், ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அழுவாரோடு அழுவதில்லையே, சிரிப்பாரோடு சிரிப்பதில்லையே, உணர்வே இல்லாமல் இருக்கின்றேன், உணராமலே நான் வாழ்கின்றேன், உணர்வே இல்லாமல் இருக்கின்றேன், உணராமலே நான் வாழ்கின்றேன். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. நன்றி உள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்த அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். என் அர்ப்பண வாழ்வென்றும் வாடி போக என் மனமும் இருண்டு போகின்றது. என் அர்ப்பண வாழ்வென்றும் வாடி போக என் மனமும் இருண்டு போகின்றது. ஒன்றும் இல்லாமல் இருக்கின்றேன், எல்லாம் இழந்து தவிக்கின்றேன். என் அர்ப்பண வாழ்வென்றும் வாடி போக என் மனம்
இருண்டு போகின்றது. ஒன்றும் இல்லாமல் இருக்கின்றேன், எல்லாம் இழந்து தவிக்கின்றேன். ஆமாண்டவரே, என்னோட அர்ப்பண வாழ்வு வாடி போகாதபடி கொலோசியர் 3:17 இப்படியாக சொல்லுகிறது: எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி, நாதா நாதா நீ வா வா வா, இயேசுவே நாதா நீ வா வா வா, பாலைவனம் போல் என் வாழ்வு இருக்க பசுமையாய் என்னில் நீ வா வா, நாதா நாதா நீ வா வா வா, இயேசுவே நாதா நீ வா வா வா. ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை பாலைவனம் போல் இல்லாமல் பசுமையாய் என்றும் இருக்க இந்த அருமையான பாடலை தந்திரே ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகை சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகை சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் என்று சொல்லி கொலோசியர் 3:1-2 வாசிக்கிறோம். ஆமன் வாழ்ந்தவர்களே, இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் ஒரு பாடலை தந்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த செய்கிறீரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். மரியே நீ வாழ்க, மரியே நீ வாழ்க.